குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கான கரெக்ட் அவர்ஸ் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு 13 மார்ச் 13. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு வேர்ல்ட் கிட்னி டே. இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு மார்ச் வேர்ல்ட் கிட்னி டே நம்ம வேர்ல்டு வைடா செலிப்ரேட் பண்றோம். அடுத்தது ஸோ இன்னைக்கான சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான ஸ்கீம்ஸ் என்னன்னா நம்மளுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ ஆவாஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஹவுஸ் அப்படின்ற அர்த்தம், வீடு அப்படின்னு அர்த்தம். யோஜனா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கீம். ஸோ யோஜனா அப்படின்ற மீனிங் என்னன்னா ஸ்கீம். ஸோ இது யாருக்கான ஸ்கீம், எதுக்கான ஸ்கீம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நரேந்திர மோடி தான் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ், இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்துட்டு வீடு கட்டி கொடுக்கணும். ஸோ வீடே இல்லாத ஒரு இந்தியர் இருக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு குடிசையில கூட எந்த ஒரு இந்தியருமே இருக்கக்கூடாது. நார்மலா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இந்தியாவோட சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வந்த ஸ்கீம் தான் என்ன PMAY. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற ஸ்கீம். ஸோ இதை வந்துட்டு 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு PMAYG. ஓகே, PMAYG அப்படின்னா என்ன வந்துட்டு ரூரல் ஏரியாஸ். ரூரல்னா வந்துட்டு நம்மளுக்கு விவசாய பகுதிகள், அப்புறம் வந்துட்டு வில்லேஜஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியாவை தான் PMAYG அப்படின்னு சொல்றாங்க. கிராம். ஓகே, கிராம். PMAYG கிராம். இப்போ வந்துட்டு கிராமங்கள் இருக்கு பாத்தீங்களா, கிராமங்கள்ல இருக்கவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குடிசையில வாழ்றாங்க அப்படின் போது அந்த குடிசையை வந்துட்டு மாத்திட்டு நல்ல இடத்துல பேசிக் ஃபெசிலிட்டிஸோட வீடுகளை கட்டி தராங்க. ஓகே, இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராமங்கள்ல. ஸோ இதுலயே வந்துட்டு நம்மளுக்கு அர்பன், PMAYU. யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்மளுக்கு அர்பன். அர்பன் அப்படின்னா நகரம். ஸோ நகரத்திலுமே வந்துட்டு இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சப்சிடி வழங்குறாங்க. ஸோ ஹோம் லோன்ஸ் கொடுக்குறாங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல. அது மட்டும் இல்லாம மானியமே வந்துட்டு இதுக்காக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 25% மானியம் அளிக்கிறாங்க இதுக்காக. ஸோ இது மூலியமா வந்துட்டு மக்களோட வாழ்வாதாரம் உயரும். அதே மாதிரி மக்களுமே வந்துட்டு பேசிக் ஃபெசிலிட்டிஸோட வாழ்வாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க டுடே. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சண்டிகர் இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்துட்டு இந்த சண்டிகர் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு லிட்ரஸி ரேட்ல வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்த சண்டிகர் அப்படின்றது என்ன நம்மளுக்கு வந்து யூனியன் டெரிட்டரி. ஓகே, இந்த சண்டிகர் வந்துட்டு நம்மளுக்கு யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் லிட்ரஸி ரேட்ல இருக்கோம்னா லடாக் இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு இப்போ அட் பிரசன்ட் சண்டிகர் இருக்காங்க. ஸோ வந்து சண்டிகர்ல வந்துட்டு அப்போ படிச்சவங்களோட விகிதம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட விகிதம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 99.93. ஸோ வந்துட்டு 100%க்கு 0.7 தான் கம்மி. ஸோ அப்போ வந்துட்டு அங்க இருக்கவங்க மொத்த பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா படிப்பறிவு வந்து பெற்றவர்களா இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்மளுக்கு மார்ச் 2026ல தான் இதை நம்மளுக்கு அனௌன்ஸ்மே பண்ணிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு இது வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க. அடுத்தது அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா 93.7% இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்மளுக்கு லடாக் இருக்காங்க யூனியன் டெரிட்டரியில. அது தொடர்ந்து வந்துட்டு நம்மளுக்கு சண்டிகர் இருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்க இந்த ஸ்கீம், இந்த ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ சண்டிகர்ல வந்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூனிவர்சிட்டியோட ஹெல்ப் மூலயமா பண்ணியிருப்பாங்க. எந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4 ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ 4 யூனிவர்சிட்டிஸோட ஸ்கீம்ஸ் இருக்கு. எல்லாமே எஜுகேஷனல் ரிலேட்டடா தான் இருக்கு. இதுல எது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ். ஸோ இது வந்து பெண் குழந்தைகளுக்கான திட்டமா இருக்கும். அடுத்தது பாருங்க ULLAS. ஸோ இதோட அப்ரிவேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா. டி வந்து நம்மளுக்கு ஸ்கில் இந்தியா. ஸோ எந்த ப்ரோக்ராம் மூலியமா வந்துட்டு சண்டிகர் வந்துட்டு இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிருப்பாங்க? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.
சரி, ஓகே. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ULLAS. ஸோ இவங்க மூலியமா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சண்டிகர் வந்துட்டு இந்த அச்சீவ்மெண்ட்ட பண்ணியிருப்பாங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, லேர்னிங் இவங்க ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இது மூலியமா வந்துட்டு என்னெல்லாம் படிக்கலாம்? ப்ராப்பர் எஜுகேஷன் கைடன்ஸ சொல்றாங்க. ப்ராப்பர் எஜுகேஷன் கைடன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இதனால இப்ப இந்த எஜுகேஷன் நம்ம இப்போ ஒரு டிகிரி முடிக்கிறோம் அப்படிங்கும்போது, அதோட யூஸ் என்ன? எதன் மூலியமாலாம் நம்ம வேலைக்கு போ முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் படிக்கிறது மூலியமா நம்மளால என்ன வொர்க் போ முடியும்? இன்ஜினியரிங் படிக்கிறது மூலியமா நம்மளால என்ன வொர்க் பண்ண முடியும்? அப்படின்ற ப்ராப்பர் கைடன்ஸ வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் இந்த புரோகிராம் மூலியமா வந்துட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ இவங்க தான் ULLAS. ஸோ இது மேக்ஸிமம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு கேட்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எது கீழ இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன். ஓகே. சிலபஸ்ல நம்மளுக்கு ஹெல்த், எஜுகேஷன் இருக்கும். ஸோ எஜுகேஷன் கீழ வந்துட்டு இது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க. இந்தியாவுல வந்துட்டு ககன்யான் அப்படின்ற விண்வெளி திட்டம் வந்துட்டு எந்த நிறுவனத்தை பொறுப்பாக உள்ளது? ஸோ எந்த நிறுவனத்துக்கு கீழ வந்துட்டு இதுக்கு வருது? இந்த ககன்யான் அப்படின்ற மிஷன். ஸோ ககன்யான் மிஷன் வந்துட்டு எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு? ஓகே. எதோட ரெஸ்பான்சிபிள்? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன். ஆப்ஷன் பி நம்மளுக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அண்ட் ஆப்ஷன் சி வந்துட்டு நம்மளுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். தென் ஆப்ஷன் டி நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ம். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ககன்யான் அப்படின்றது வந்துட்டு எதன் கீழ வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க கீழ தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ககன்யான் அப்படின்றது வருது. ஓகே. ஸோ இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் அப்படின்றவங்க எதுல வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி ரிலேட்டடான ஒர்க்ஸ். ஸோ ஆர்மி மூலியமா எதனா மிசைல் பண்றாங்க, இல்ல எதனா வந்துட்டு ட்ரோன்ஸ் எடுத்துட்டு வராங்கங்கும்போது, இந்த ஆர்கனைசேஷன் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஏர் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸோ ஏர் ஃபோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கே தெரியும். ஏர்லேருந்து நம்ம பாம்பு போடுறோம். ஸோ வந்துட்டு ஏர் ஃபோர்ஸ் வந்துட்டு இது ஃபுல்லாவே பார்ப்பாங்க. நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க வந்துட்டு அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் வந்து பார்ப்பாங்க. ஓகே. ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு பார்க்கும். ஸோ அடுத்தது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அட் பிரசன்ட் நம்மளுக்கு வந்துட்டு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் எதுவுமே நம்மளால பண்ண முடியல. ஈரான், USA வார்னால நம்மளால இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி எதுவுமே பண்ண முடியல. ஓகே. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்துட்டு நம்மளால பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப வார் டைம்ல நம்மளால இம்போர்ட்டோ, எக்ஸ்போர்ட்டோ பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு எங்க இருந்துலாம் ஆயில் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் நம்மளுக்கு அதிகமான பெர்சன்டேஜ்ல தராங்கன்னா, ரஷ்யா தராங்க. ஓகே. ரஷ்யா தான் வந்துட்டு நம்மளுக்கு 19.3%ல தராங்க. ஓகே. ஸோ $1981. ஓகே. இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இவ்ளோ பெர்சன்டேஜ் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ரஷ்யா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அத தொடர்ந்து நம்மளுக்கு யார் தர முடியுமா? சவுதி அரேபியா தராங்க. எவ்ளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப 17.5% வந்துட்டு நம்மளுக்கு சவுதி அரேபியா தராங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈராக். ஸோ ஈராக் வந்து நம்மளுக்கு 16.6%. ஓகே. அப்ப மேஜரா நம்மளுக்கு ஆயில் சோர்ஸ் எங்க இருந்துலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா, சவுதி, அதுக்கப்புறம் ஈராக். ஓகே. ஈராக். ஸோ இவங்க மூலியமா வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான மேஜர் சோர்ஸே நம்மளுக்கு ஆயில் சோர்ஸ் கிடைக்குது. ஓகே. அடுத்தது அத தொடர்ந்து நம்மளுக்கு UAE தராங்க. எவ்ளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 10.4%. இது வந்துட்டு நம்மளுக்கு கரண்ட் டேட்டா. இந்த டேட்டா நம்மளுக்கு கரண்ட் டேட்டா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா USA எவ்ளோ தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6.8% வந்துட்டு USA தராங்க. அடுத்து வந்து குவைத் வந்து நம்மளுக்கு 6.1% தராங்க. தென் அதுக்கப்புறம் 5.7% யார் தராங்கன்னா, அங்கோலா அப்படின்ற கண்ட்ரி நம்மளுக்கு தராங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4.9%. ஸோ 4.9% நம்மளுக்கு பிரேசில்னால நம்மளுக்கு கிடைக்குது.
ஓகே. அடுத்தது வந்து கத்தார். ஸோ கத்தார்ல இருந்து நம்மளுக்கு 3.6 கிடைக்குது. நைஜீரியால இருந்து நம்மளுக்கு 3.3% கிடைக்குது. ஸோ அதர்ஸ் மிச்சம் இருக்க கண்ட்ரில இருந்து நம்மளுக்கு 5.9% ஆயில வந்துட்டு இம்போர்ட் நம்ம பண்றோம். ஸோ கொஸ்டின் அப்படின்னு கேட்கிறப்ப அதிகமா யார் வந்துட்டு நம்மளுக்கு ஆயில வந்து இம்போர்ட் பண்றா இந்தியாக்கு அப்படின்னு பார்க்கணும்னா ரஷ்யா தான் பண்றாங்க. சவுதி, அதுக்கப்புறமா ஈராக். ஸோ யார் ரொம்ப கம்மியா பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நைஜீரியா, கத்தார், பிரேசில். ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ இதோட பெர்சன்டேஜ நோட் பண்ணிக்கோங்க. அசர்ஷன் ரீசன்ல கேட்கறதுக்குமே இது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. அடுத்தது இன்னுயிர் காப்போம் திட்டம். ஸோ இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம். இந்த திட்டம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்னுயிர் காப்போம் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஆக்சிடென்ட் ஆகுது. ஒருத்தருக்கு ரோட் ஆக்சிடென்ட்டே ஆகுது அப்படிங்கும்போது, எந்தவித மருத்துவ செலவுமே இல்லாம வந்துட்டு ஃப்ரீயா பார்த்துக்கலாம். எவ்வளவு நேரத்துக்கு அப்படின்னா 48 மணி நேரம். ம். 48 மணி நேரம் வந்துட்டு இலவச சிகிச்சைய பெற்றுக்கலாம். ஸோ இந்த திட்டத்தின் மூலம் என்னன்னா, உயிர் இழப்ப வந்துட்டு நம்ம கம்மி பண்றோம். உயிர் இழப்ப கம்மி பண்றோம். ஸோ இந்த திட்டம் வந்துட்டு எவ்ளோ உதவித்தொகை தராங்க அப்டின்னா வந்துட்டு 1,00,000 தராங்க. சமீபத்தில வந்துட்டு இது 2,00,000 மாத்தியிருக்காங்க. 2 லேக்ஸ் 2 லேக்ஸா வந்துட்டு இந்த திட்டத்த மாத்தியிருக்காங்க. ஸோ இதோட திட்டத்த தொடங்கி வைத்தது நம்மளுக்கு எம்.கே. ஸ்டாலின். அடுத்தது பி.ஒய்.கியூ. ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்டான பி.ஒய்.கியூ எல்லாமே பார்ப்போம். ஸோ பாருங்க. டைரக்ட்டா நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோமோ, அதே தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு புதுமை பெண் திட்டம் மூலியமா வந்துட்டு கேர்ள் சில்ட்ரனுக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்றாங்கல்ல, அது எதன் கீழ வருது? ஸோ அது டெபாசிட் பண்றது மூலியமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆகுது? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாவுமே கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு புதுமை பெண் திட்டம் எடுத்துட்டு வந்தாங்க? இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்றது மூலியமா என்னென்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சது? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்கிரீஸ் த ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மென்ட். ஸோ இது மூலியமா என்ன பண்ணுவாங்க? இந்த அமௌண்ட் வருது அப்படின்றதுக்காக வந்துட்டு பெண்கள வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு படிக்க அலோவ் பண்ணுவாங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு. ஓகே. இது மூலியமா வந்துட்டு அதிகமான பெண்கள் என்ன பண்றாங்க? இந்த அமௌண்ட்டுக்காக ஹையர் ஸ்டடீஸ் வந்து படிக்க வராங்க. அடுத்தது பாருங்க. இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் த நாலேட்ஜ். அவங்களுக்கு நாலேட்ஜ்மே இம்ப்ரூவ் ஆகுது இந்த இடத்துல. அப்படின்ற மாரி நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க. டெவலப்பிங் த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ ஹையர் எஜுகேஷன்ஸ் இன்ஸ்டிடியூட்மே இது மூலியமா டெவலப் ஆகுதுன்றாங்க. ஸோ இது கிடையாது நம்மளுக்கு. அடுத்தது டெவலப்மென்ட் ஆஃப் சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரூரல் ஃபேமிலீஸ். ஸோ ரூரல் ஃபேமிலி அப்படின்போது பொருளாதாரத்திலயும் சரி, சமூகத்திலயுமே வந்துட்டு ரூரல் ஃபேமிலிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட கிராமப்புறம் இருக்காங்கல்ல, அவங்களோட நிலைய மேம்படுத்துது அப்படின்றாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வரும்? ஓகே. இத டெபாசிட் பண்றது மூலியமா, இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்றது மூலியமா யார் பெனிஃபிட் ஆகுறா? இதனால அவங்களுக்கு என்ன ஓகே. இதனால வந்துட்டு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரும். ஏன் அப்படின்னு பார்க்கிறப்ப, இந்த புதுமை பெண் திட்டத்துல வந்துட்டு நம்மளுக்கு ரூ. 1000 தருவாங்கம்மா. ஓகே. இந்த புதுமை பெண் திட்டத்துல வந்துட்டு ரூ. 1000 வந்துட்டு மாதம், மாதம் தருவாங்க. இது எல்லாருக்குமே. ஸோ இது வந்துட்டு இடபிள்யூஎஸ்ஓ இல்ல எஸ்சி, எஸ்டி சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம எல்லாருக்குமே இந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா பணமா அளிப்பாங்க. ஸோ யாருக்கு அப்டின்னா கவர்ன்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு தான். ஓகே. கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க பசங்களுக்கு. அதே மாரி நல்லா படிக்கிற பசங்களுக்கு. இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ரூ. 1000 வந்துட்டு கவர்ன்மெண்ட் வந்துட்டு குடுப்பாங்க. மாதம், மாதம் குடுப்பாங்க. அவங்களோட உயர்கல்வி வரை வரையுமே இந்த அமௌண்ட்ட நம்மளுக்கு தருவாங்க. ஸோ இது பண்றது மூலியமா என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபேமிலில ஒரு அமௌண்ட் வருது அப்டிங்கும்போது, ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போறதுனால மாதம், மாதம் ஒரு ரூ. 1000 வருது அப்டின்றதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா, பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா என்ன ஆகுதுன்னா, பெண்களோட எஜுகேஷனுமே என்ன ஆகுது? என்ரோல் அப்டிங்கும்போது வந்து சேர்றாங்க. சேர்க்கை. ஸோ அப்ப வந்துட்டு அவங்களோட சேர்க்கை வந்துட்டு அதிகமாகுது. ஸோ அவங்க என்ரோல்மென்ட்டோட ரேஷியோ வந்துட்டு அதிகம் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த திட்டத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்னு பார்க்குறப்ப இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் நாலேட்ஜ் தான். ஆனா இதுவே வந்துட்டு புதல்வன் திட்டம் மூலியமாவுமே இது இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப் நாலேட்ஜ் அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ இங்க நம்மளுக்கு ஜெண்டர சொல்லல.
சோ இது வந்து பெண்கள பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னும்போது நம்ம இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இங்க வந்துட்டு நம்மளுக்கு பெண்கள பத்தி சொல்லல. பேசிக்கா சொல்லியிருக்காங்க. சோ இங்க தான் நோட் பண்ணணும். சோ இந்த மாரி கன்ஃப்யூசபிளா இருக்கு. அசர்ஷன் ரீசன்லயும் சரி, சென்டென்ஸ செலக்ட் பண்றதுலயுமே கன்ஃப்யூஸா இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப, இந்த திட்டம் ஃபர்ஸ்ட் யார பத்தி பேசுது அப்படின்னு பார்க்கணும். இப்ப பெண்கள பத்தி பேசுச்சுன்னா, கீழ பெண்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? பெண்கள்ல சொல்ற பாயிண்ட் எது? அப்படின்றத மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். காமனா இருக்க ஒரு திங்க செலக்ட் பண்ணக்கூடாது. இல்ல கொஸ்டினே எனக்கு ஜெண்டர பத்தி கேட்கல. இல்ல வந்துட்டு 2 பேருக்கும் சமமா கேட்கறாங்க அப்படிங்கும்போது, அந்த இடத்துல ஜெனரலா இருக்க சென்டென்ஸ நம்ம பார்க்க முடியும். ஆனா வந்துட்டு, இங்க வந்துட்டு குடுத்ததே புதுமை பெண் திட்டம் அப்படிங்கும்போது, அப்போ பெண்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆப்ஷன தான் ஃபர்ஸ்ட் எடுத்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். ஸோ பெண்கள் சேர்றதுனால இன்ஸ்டிடியூட் தான் நம்ம டெவலப் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் கிடையாது நம்மளுக்கு. ஸோ அதே மாரி ரூரல் கிராமப்புற குடும்பங்கள் வந்துட்டு இதனால பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு இது ஃபேமிலி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. சோ இதனால நம்மளுக்கு ஆப்ஷன் 1 தான் வரும். சோ அடுத்தது சீஃப் மினிஸ்டர் கேர்ள் புரொடெக்ஷன் ஸ்கீம். எதனுடன் தொடர்புடையது? எதோட தொடர்புடையது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, என்கரேஜ் பண்றாங்க. எப்போ அப்படின்னு பார்க்கிறப்பன்னா, ஒரு பெண் திருமணத்துக்கு வந்து 18 வயசு ஆயிருக்கணும். 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்பதான் வந்துட்டு அவள மேரேஜ் பண்ண முடியும். சோ வந்துட்டு திருமண வயது வந்து 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க. சோ இது பேரண்ட்ஸ வந்துட்டு ஃபேமிலி பிளானிங்க அடாப்ட் பண்ண சொல்றாங்க. எப்போ அப்படின்னு பார்க்கிறப்ப 2 பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிய வந்துட்டு அந்த ஃபேமிலிய வந்துட்டு ஃபேமிலி பிளானிங்க பண்ணிக்க சொல்றாங்க. ஏன்னா 2 குழந்தைகள் அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தையே போதும். ஏன்னா வந்து நம்மளோட பாப்புலேஷனுமே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால ஒரு குடும்பத்துக்கு சராசரியா ஒரு 2 குழந்தைகள் போதும் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இது வந்துட்டு சோஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் எம்பவர்மென்ட் கேர்ள் சைல்ட். ஸோ ஒரு பெண் படிச்சா அப்படிங்கும்போது, அவளுக்குமே வந்துட்டு ஃபினான்ஷியலாவுமே அவ ஸ்டேபிளா இருப்பா. சோஷியலியுமே வந்துட்டு அவ ஸ்ட்ராங்கா இருப்பா. ஸோ அதனால இதுவுமே நம்மளுக்கு கரெக்ட் தான். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அப்ப எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் டி. ஸோ ஆல் தி அபவ் நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஓகே. ஸ்கீம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஸ்கீம் ஃபார் பிரேக்கர் த காமன் கிச்சனட். ஸோ வந்துட்டு பொது சமையலறை எங்கு உள்ளது? மதுரையோட பொது சமையலறை காலை சிற்றுண்டி திட்டத்தோட மதுரையில இருக்கா? அந்த திட்டத்தோட பொது சமையலறை எது அப்படின்னு கேக்குறாங்க. நெல்பேட்டை. நம்மளுக்கு நெல்பேட்டை. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது பேசிக்கான திங்ஸ். ஜஸ்ட் ரீட் பண்ணாலே உங்களால இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். நம்மளுக்கு இந்த கொஸ்டின் வந்துட்டு 2023 கொஸ்டின். இயர் வந்துட்டு 2023ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா தான் கேட்கறாங்க. நம்ம தான் படிக்க மாட்டேன்றோம். ஸோ அடுத்தது பாருங்க இயர். ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் வந்துட்டு நம்ம இயர்ஸை வந்து படிக்கிறோம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் ஆக்ட் அப்படின் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு இயர்ஸை தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். இயர் யார் எப்போ ஸ்டார்ட் பண்ணா எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த 3 மட்டும் பார்த்தா போதும் நம்மளுக்கு. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட். ஸோ இந்த இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1926ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. ஓகே 1926ல வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். ஸோ ஓல்ட் ஏஜ் அப்படின்போது முதியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம். இது எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1962ல சொல்லியிருப்பாங்கம்மா. 1962ல தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க முதியவருக்கான ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுப்பாங்க. ஏன் வந்து முதியவர்களுக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தராங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஏஜ் 60 தாண்டிடுச்சு. அவங்களுக்கு 60 ஏஜ் வந்து 60 தாண்டிருச்சு அப்படின்னும் போது இவங்களால வந்துட்டு வேலைக்கு போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களால வாழவே முடியாது. பணம் இல்ல அப்படின்னும்போது உணவுக்கும், தங்கும் இடத்துக்கு, உடைக்குன்னு சொல்லிட்டு எதுக்குமே அவங்களால வந்துட்டு பூர்த்தியா வந்துட்டு வாழ முடியாது. ஸோ அதனால வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பாருங்க சைல்ட் ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சைல்ட் ஆக்ட். ஸோ சைல்ட் ஆக்ட் எப்போ தொடர்ந்திருக்கும் அப்படின்னு ஓகே. சைல்ட் ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா எப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1960. 1960ல தான் நம்மளுக்கு சைல்ட் ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா. ஸோ அடுத்தது பாருங்க ஸ்டேட் பாலிசி ஃபார் த ஏஜ்டு. ஸோ ஸ்டேட் பாலிசி அப்படின்னா
வயதானவர்களுக்கான மாநில கொள்கை. இந்த கொள்கையை எப்ப எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னா 2006ல நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த கொள்கையை 2006ல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே ஓகே இன்னைக்கான ஆர்டிக்கலை பார்ப்போம். இன்னைக்கான ஆர்டிக்கல் அப்படின்னு பாக்குறப்போ ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 17 எதை சொல்லுது அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு. அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்துட்டு சமமா பார்க்கணும். அவங்க இந்த ஜாதி இனத்தவர்ன்னு சொல்லிட்டு அவங்கள தொடாம இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே சமமா பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதான் ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18. ஆர்டிகல் 18 வந்துட்டு பட்டங்களை ஒழிக்கிறோம். என்னென்ன பட்டங்கள் அப்படின்னா ராஜா, ராணி, அதுக்கப்புறமா ஜாதி பட்டங்களா இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டங்கள் எல்லாமே ஒழிக்கணும். எந்த பட்டங்களை வச்சுக்கலாம் அப்படின்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயரிய பட்டங்களை வந்துட்டு பெயர் பின்பு முன்பு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியால இப்போ மத்த நாட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின் போது அது இந்தியால நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பட்டத்தை வெளிநாட்டுல கொடுத்த பட்டத்தை வந்துட்டு இந்தியால வந்துட்டு நீங்க பயன்படுத்த கூடாது. அதனால பட்டங்கள் ஒழிப்பு நம்மளுக்கு ஆர்டிகல் 18. ஓகே. ஆர்டிகல் 19 சுதந்திரத்துக்கான உரிமைகள். எதுக்கெல்லாம் நம்மளுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பேசலாம். நம்ம என்ன தோணுதோ நம்மளால பேச முடியும். நம்ம கருத்தை சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு அமைதியா வந்து கூட்டங்களை கூட்டலாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு எலெக்ஷன்ல நிக்கலாம். யார் வேணாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம் சொல்லிட்டு எங்க வேணாலும் வேலைக்காக வந்துட்டு இந்தியால நம்ம எங்க வேணாலும் போலாம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர உரிமைகள். இந்தியால எந்த பிளேஸ்லனாலுமே வந்துட்டு நான் போய் தங்கலாம். எனக்கு வந்துட்டு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்ல. இது எல்லாமே நம்மளுக்கு சுதந்திர உரிமைகள்ல வரும். ஆர்டிகல் 20 குறை சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருப்பாங்க போது அதுக்கு எதிரான பாதுகாப்பு. இப்போ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட்மே கொடுத்துட்டாங்க. அதே தப்புக்கு வந்துட்டு இன்னொரு வாட்டி அவங்கள தண்டிக்க கூடாது. ஓகே. அதுதான் நம்மளுக்கு குறை சாட்டப்பட்ட எதிரான பாதுகாப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 சார் உயிர் மற்றும் தனிநபர் சுதந்திரம். தனிநபருக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கோ அப்படின்றத பத்தி எல்லாமே நம்மளுக்கு ஆர்டிகல் 21 சொல்லுது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேற எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நாளைக்கு பேலன்ஸ் இருக்க ஆர்டிக்கல், நாளைக்கு பேலன்ஸ் இருக்க 5 ஆர்டிக்கல் நம்ம பார்ப்போம். ஓகே, டவுட்ஸ் இருக்கிறப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.